Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைனலாக நம்ம மங்களூர் வந்துட்டோம், கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம இனி உடுப்பி தான் போக போகிறோம். தலைவர் ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே நேற்றுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு அப்படியே முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் மங்களூர்லேருந்து. ஸோ போய்ட்டுட்டா பாய் Bye bye. ஸோ அப்படியே அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு, ஸோ அடுத்து யாராவது கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. ஸோ வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்கலாம். மறக்காமல் கிச்சூட் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, மங்களூர் டு உடுப்பி போகிற ஹைவேல தான் இருக்கோம். இங்கேருந்து உடுப்பி ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே ஹைவே தான், 47 கிலோமீட்டர் போக போகிறோம். ஃபைனலாக நம்ம ஹைவேக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 47 கிலோமீட்டர் காட்டுது. இன்றைக்கி பார்த்து மழையே இல்லை, சுத்தமாக வெயில் லைட்டாக சன் லைட்டாக வருது. இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே ஃப்ரீயாக போயிடலான்னு நினைக்கேன். ஆனால் எப்போ மழை வரும்னு தெரியாது. ஆனால் ஜாக்கெட்டு ரெயின் கோட்லாம் போட்டு தான் இருக்கேன். இன்னும் நமக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து 8:40 ஆகுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம உடுப்பி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த ஒரு கோயில் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, மகாலட்சுமி டெம்பிள்னு. ஸோ அது அப்படியே ரைட் சைடு இருக்குது. நம்ம இப்போ லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பர் கோயில், சூப்பராக இருக்குது. இந்த சைடு போகிறீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போங்க. நம்ம இப்போ உடுப்பி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம உடுப்பிக்கு உள்ளே வந்துட்டோம். ஸ்டார்டிங் தான், இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே போனோன்னா கோயில் வந்துடும். ஸோ இதான் கைஸ் உடுப்பி என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 9:50 ஆகுது. நம்ம வந்து உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா கோயிலில் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு கோயில் வாசலில் தான் இருக்கோம். இது கோயில் தான். ஸோ வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி என்ட்ரி இருக்கும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே அப்படியே ரைட் சைடோடி லெஃப்ட் சைடோடி வந்தீங்கன்னா இங்கே அப்படியே கடைகள்லாம் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு போகிற மாதிரி வழி இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த கவுண்டரில் தான், நம்ம வந்து பேக்கு உள்ள அலோடு கிடையாது. ஹெல்மெட் வந்து நம்ம இந்த கவுண்டரில் தான் வச்சுருக்கோம். பேக் 20 ரூபாயும் ஹெல்மெட்டுக்கு 10 ரூபாயும் வாங்கினாங்க. ஸோ அப்படியே லக்கேஜ் வச்சாச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே உள்ளே வந்தோன்னா லக்கேஜ் கொடுத்துட்டு வந்தோன்னா பக்கத்துலேயே கவுண்டர் மாதிரி இருக்கும், என்ட்ரன்ஸ் இருக்கும். அப்படியே வந்தோடனே இந்த மாதிரி படி ஏறி போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ கோயிலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து சமையல் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே சுற்றி போயிட்டுருக்கு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது. அந்த பக்கத்துலேருந்து பார்க்க முடியாது, இங்கேருந்து மட்டும்தான் லைட்டாக ஓப்பனிங் இருக்குது. சூப்பராக இருக்குது குளம். வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே உள்ளே வரபோது கோயிலுக்கு சென்டரில் இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. தண்ணி ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வேறு லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து அன்னதானமும் போடுறாங்க, அதுக்கும் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் 200 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போகிற மாதிரி இது இருக்குது. நார்மல் ஃப்ரீ தர்ஷனும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். இதுதான் வேறு லெவலில் இருக்குது குளம். கோயிலுக்கு சென்டரில் இருக்குது. இன்னும் நம்ம கோயில் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண மாதா டெம்பிள் போயிட்டு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. சின்ன ஒரு கேப் தான் வச்சுருக்காங்க. அதிலோடி சாமியை பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான். பெருசாலாம் நம்ம பார்க்க முடியாது, லைட்டாக நின்று பார்த்துட்டு அந்த ஒரு கேப் தான், சின்ன ஒரு கேப்லேருந்து பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதான். வேறு மாதிரி இருந்துச்சு. வந்தீங்கன்னா பாருங்கள், 1 மணி வரைக்கும் காலைல கோயில் இருக்கும். காலைல 4:30க்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண மாதா டெம்பிள் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப போகிறோம். அங்கே வந்து அன்னதானம் வந்து டொனேஷன் இருக்குது. ஃபஸ்ட் டொனேஷன் எவ்வளோ தெரியுமா? 5 லட்ச ரூபா. அடுத்து 3, அடுத்து 2. ரேட்டெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ஒரு இதில் தான் சாமியை பார்க்க முடியும். பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி வரும். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து அப்படியே கொல்லூர் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணா கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து கொல்லூர் மூகாம்பிகா கோயில் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இங்கே ஒரு ரிவர் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி தண்ணி போய்ட்டுருக்கு. மழை பெஞ்சனால இப்போ கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது. நான் ரெயின்கோட் போடும்போது மழை பெய்யாது, ரெயின்கோட் போடலைன்னா மழை பெய்யும். என்ன கணக்குன்னு தெரில. இப்போ மழை இல்லை. இன்றைக்கி 27 டேட் ஆகுது. சொன்ன மாதிரி மழை இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ அடுத்த போயிட்டுருக்க லொக்கேஷன் வந்து கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு மாதிரி போகிற வழி ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை எதுவுமே. அங்கே தான் போயிட்டுருக்கோம். 1:30க்கு டெம்பிள் க்ளோஸ் ஆயிரும். டைம் இப்போவே 12:25 ஆச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அந்த காட்டு குரங்கு, பைசனு,
புலி இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் கவனமாக போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஆர்ச் மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் போடாதீங்கன்னு போட்டு வச்சுருக்காங்க. எல்லோரும் அங்கங்கே ஃபுல்லாகவே போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. யாரும் இந்த மாதிரி போடாதீங்க. ஸோ நம்ம கொல்லூர் மூகாம்பிகா கோயில் வந்துட்டோம். ஆர்ச் கிட்ட தான் நிற்கும். ஆனால் இங்கே ஃபுல்லாக வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இந்த வழியாக தான் போகணும் போல். ஸோ நம்ம பைக்கை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு அப்படியே எங்கேயா கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். இதாங்க கொல்லூர் மூகாம்பிகா கோயில். ஃபுல் ஃபாரஸ்ட் வழியாக தான் வரணும், கேர்ஃபுல்லாக வரணும். கோயில் வந்துவிட்டோம். அப்படி போகிறதுக்கு வழி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க, இதை ஃபஸ்ட் டைம் நான் வரேன், இது பார்க்கணுன்னு ஒரு ஆசை, வந்தாச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோம். கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கேயே அன்னதானம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஜெகதாம்பிகா இங்கே வந்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கொண்டு வர லக்கேஜ் அதெல்லாம் வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி உள்ளே போகும்போது ட்ரெஸ்ஸு வந்து சட்டை இல்லாமல் தான் போகணும். அதனால் எதாவது வைக்கணுன்னா கூட இங்கே வந்து வச்சுக்கலாம். 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் இங்கே முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு திருப்பி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வழியாக வந்து இங்கேருந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். கோயில் சூப்பராக இருந்து கைஸ், வந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பாருங்கள். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. 1:30 அடி பூட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் தான். ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த பிளேஸ் போயிட்டு பார்க்கலாம். மூகாம்பிகை கோயிலில் தான் இருக்கும். அங்கேருந்து அடுத்த லொக்கேஷனாக முருடேஸ்வர் போக போகிறோம். அது இங்கேருந்து 59 கிலோமீட்டர் காட்டும், 1 ஹவர் காட்டுது. 3:30க்கு போயிடலான்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க அப்படியே முருடேஸ்வர் தான் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த காடு தான் பயங்கரமாக இருக்குது. வந்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் வந்து அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 2:12 ஆகுது. இந்த போர்டு, இந்த ஒரு ஆர்ச் தாண்டினோன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து வனதுர்க்கை அம்மன் கோயில். 77 விதமான வனதுர்க்கை அம்மன் இருக்காங்கன்னு சொன்னாங்க பாதுகாப்புக்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால், நம்ம ஏதாவது வேண்டிட்டு போனீங்கன்னா அடுத்து வந்து அந்த இது நடந்தோடனே எல்லோரும் வந்து தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. குழந்தை பிறக்காதவங்க வந்து இங்கேருந்து வேண்டிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குதான். அதனால் அங்கே வந்து ஃபுல்லாகவே தொட்டில் தான் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே தொட்டில் தான் கட்டி வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது. எல்லோரும் வேண்டி நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் வந்து கட்டிட்டு போவாங்களாம். ஸோ அதான் கேட்டேன் அவங்கள்ட்ட. ஸோ அதான் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்தீங்கன்னா கொல்லூர் வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நடந்துச்சுன்னா லக்கு தான். சாமி இது நடந்தால் நல்லது தானே. ஸோ வந்தீங்கன்னா பார்த்துருப்போம். நம்ம அப்படியே முருடேஸ்வர் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஒரு வியூ பார்த்தேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. அப்படி சரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. அங்கே பசங்கள்லாம் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக குப்பையை போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, அனிமல்ஸ்லாம் போகும். யாரும் குப்பையை போடாதீங்கன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே குப்பையை தான் போட்டு வச்சுருக்காங்க. யாரும் போடாதீங்க இந்த மாதிரி. இந்த வியூ பாருங்கள், இந்த வியூ பார்க்கறதுக்கு வாங்க, நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இந்த குப்பையெல்லாம் போட வேலையை வச்சுக்காதீங்க யாரும். எங்கேனாலும் சரி தான், உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். முருடேஸ்வர் போகிறதுக்கு ஹைவே வந்துவிட்டோம். நம்ம கொல்லூர்லேருந்து வெளியில் வந்து ஹைவே வந்தாச்சு. இனி நேராக ஒரு 34 கிலோமீட்டர் தான். அப்படியே போனோன்னா முருடேஸ்வர் வந்துடும். அந்த ஒரு ரூட்லேருந்து தான் வந்தோம். இப்போ நம்ம நேராக முருடேஸ்வர் தான் போகிறோம். 4 மணிக்கு ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். முருடேஸ்வர் போகிற வழியில் இந்த ஒரு ஹனுமான் சிலையை பார்த்தேன். அப்படியே ஸ்டாப்பிங் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்து. போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் முன்னாடி இந்த ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தான் போல், ஹனுமான் கோயில். ஸோ வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. அதை அப்படி போகிற வழியில் நல்லா இருந்துச்சு, அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் போட்டேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 4:03 ஆகுது. நம்ம முருடேஸ்வரம் என்ட்ரு ஆகிட்டோம். சீக்கிரமாகவே வந்துட்டோம். மழை இல்லை, வெயில் தான் கணிசமாக அடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிலாக பார்க்குறேன். முருடேஸ்வருக்குள்ளே வந்துட்டோங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 4:16 ஆகுது. நம்ம வந்து ஃபைனலாக வந்து முருடேஸ்வர் வந்துட்டோம். வேறு மாதிரி இருக்குது. ஒரு எல்லா பிளேஸையும் ஒரே நேரத்தில் நம்ம இந்த வண்டியில் போகிறோன்னு நினைக்கப்போ வேறு மாதிரி இருக்குது. ஒரே டைமில் எல்லா பிளேஸும் போகிறேன்னு நினச்சாலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் கோடு மட்டும் தான் அலோடுன்னு போட்டிருக்காங்க. அந்த டிக் போட்டிருக்காங்கல்ல, அது மட்டும் தான் அலோடு. மீதி எதுவுமே அலோடு இல்லைன்னு போட்டிருக்காங்க. அதனால் இந்த ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து முருடேஸ்வர் கோயிலுக்கு வந்துட்டோம். வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அப்பா என்ன ஹைட்டாக இருக்குது. பார்க்க போவே அவ்வளோ இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் என்னமா இருக்குது. சரியா இருக்கு கைஸ்.
பார்த்தோன்னே என்ன சொல்லதுக்குனே தெரியல, அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க. அப்பா வங்கம். ஸோ வாங்க, நம்ம ஒரு 4:30 கிட்ட கோயிலுக்கு வந்திருக்கோம். செம வெயில். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு. முருடேஸ்வர் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஃப்ரீயாக கூட்டமே இல்லாமல் நீட்டாக பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ள ஒரு விநாயகர், ஒரு முருகர், அப்புறம் சிவன், நந்தி எல்லாமே இருந்தாங்க. அப்படியே எல்லோரும் பார்த்து நீட்டாக கும்பிட்டு வந்தாச்சு, சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஃப்ரீயாக கூட்டமே இல்லை. ஈவினிங் ஒரு 4:30க்கு அப்படியே கடலை ஒட்டி பீச்சு, கோயிலை ஒட்டி அப்படியே பீச்சு, அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியே தான் வாரோம். வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து கோபுரம் மேலே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா, சின்ன பிள்ளையாக இருந்தால் 10 ரூபாயா. அதுக்கு வந்து க்யூவில் நின்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே அதுவும் என்னென்னு போய் பார்க்கலாம். இதான் கைஸ் முருடேஸ்வர் கோயிலோட கோபுரம் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் நம்ம டாப்பில் வரைக்கும் போகலாம். ஒரு ஆளுக்கு 20 ரூபா சொல்கிறாங்க. அங்கே வெளியில் போயிட்டு க்யூவில் நின்னீங்கன்னா லிஃப்ட்டில் போகலாம். இப்போ நம்ம முருடேஸ்வரில் டாப்பில் நிற்கும். இங்கே எப்படி வரணுன்னா லிஃப்ட்டில் தான் வந்தோம். 18 ஃப்ளோர் தாண்டி வரலாம். 18 ஃப்ளோர் தாண்டி வந்தீங்கன்னா நம்ம இந்த வியூ பார்க்கலாம். பீச்சு, அப்படியே ஃபுல்லாக மவுண்டைன் வியூ, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டு, அப்படியே ரைட் சைடு பீச்சு, அப்படியே பின்னாடி போனால் சிவன் சிலை. நம்ம இப்போ வந்து கோபுரத்தில் மேலே நிற்கும். வேறு லெவலில் இருக்குது வியூ பாயிண்ட்டு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 20 ரூபா தான். நம்ம மேலே வந்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு வியூவை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பக்கம் என்னென்னா ஒரு வியூ ஃபுல்லாக தென்னை மரம், போட்டு. இந்த பக்கம் என்னென்னா ஃபுல் பீச் வியூ. அப்பா வேறு மாதிரி இருக்குது கைஸ். இங்கே வந்தீங்கன்னா முருடேஸ்வர் மேலே வந்தீங்கன்னா வெறும் ஒரு 20 ரூபா, ஜஸ்ட் ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வியூவில் நம்ம பீச் பார்க்கலாம். அப்படியே இன்னொரு சைடு போனால் சிவன் பார்க்கலாம். இன்னொரு சைடு போனால் அந்த போட்டு, இந்த மாதிரி தென்னை மரம், மவுண்டெயின் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். என்னமா இருக்குது வியூ, தரமான வியூவாக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ வாங்க இன்னொரு சைடு போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து சிவன் சிலையும் பார்க்கலாம், ப்ளஸ் பீச் வியூ. அப்படி இங்கே பாருங்கள், சுற்றி பீச்சு தான். இங்கே வந்தீங்கன்னா சன் செட் ஆகுது மாதிரி வருது. இங்கே வந்தீங்கன்னா சிவன் ஸ்டாச்சு அப்படி பார்க்கலாம். ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போய்ட்டு பார்க்கலாம். எல்லாம் ரொம்ப நாள் கனவு வந்து பார்க்கணுன்னு நம்ம வண்டியிலே வந்து பார்த்துட்டோம். ஸோ வாங்க அப்படி போய்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா படிக்கட்டு கூட இருக்குது. படிக்கட்டில் கூட நம்ம வந்து ஏறி வரலாம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இருக்க மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஃபுல்லாகவே லிஃப்ட்டும் போட்டு வச்சுருக்காங்க, படிக்கட்டும் இருக்குது. 3 வியூ கைஸ். இந்த பக்கம் வந்து பீச்சு, தென்னை மரம், இந்த பக்கம் தென்னை மரம், போட்டு, அப்புறம் இந்த பக்கம் வந்து சிவன். 3ஐயும் வேறு மாதிரி பார்க்கலாம். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வண்டியை வந்து இந்த சிவன் சிலைக்கிட்ட வரைக்கும் கொண்டு வரலாம். அதுக்குமே வழி இருக்குது. அப்படி அந்த கார் போகுதுல அந்த வழி அப்படியே நம்ம நேராக வந்து அப்படியே வந்தீங்கன்னா இதுக்கு அப்படியே பேக் சைடில் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம், வண்டியும் கூட பார்க் பண்ணிக்கலாம். அப்படியே சிவன் சிலைக்கிட்டே வரலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இவ்வளோ நேரம் வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்து இப்போ மேலே கரெக்டாக வந்தோன்னா மழை அடிக்குது. மழையில் இதை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. இதான் பிளெஸ்ஸிங் சொல்லுவாங்களோ. இவ்வளோ நேரம் மழை இல்லை, சுத்தமாக வெயில் தான். இப்போ கரெக்டாக அடிக்குது. மழை அடிக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். டக்குன்னு மழை வந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன். அதில் வந்து டக்குன்னு ரெயின்போ தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே அப்படியே அந்த கோபுரம் ப்ளஸ் அப்படியே ரெயின்போ வேறு மாதிரி இருக்குது கைஸ். இதுதான் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே இந்த கோயில் பார்த்துட்டு அப்படியே இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த நந்தியும் ப்ளஸ் இந்த கோபுரமும் சேர்த்து பார்க்கவும் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கீழே தான் போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ். முருடேஸ்வர் லைட்டாக மழை பெஞ்சு டக்குன்னு ஒரு ரெயின்போ வந்துச்சு. பயங்கரமாக இருக்காங்க பீச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சிவன் சிலைக்கு பின்னாடி அப்படியே ஃபுல்லாக பீச் தான். வேறு மாதிரி இருக்குது வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா கூட ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். மழை பெஞ்சுன்னா கணக்காக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சிவன் கதை மாதிரி ஒன்று ஃபுல்லாக அந்த கேவ் மாதிரி உள்ளே வச்சு அண்டர் கிரவுண்ட் அந்த சிவன் சிலை கீழே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா பார்க்கலாம், சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இது என்ன கதைன்னு தெரிஞ்சால் என்ன கதையில் உள்ள இதை வச்சுருக்காங்கன்னு சொல்லி யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஐஸ் முருடேஸ்வர் ஈவினிங் 6:30 ஆகுது. மழையெல்லாம் பெஞ்சு வேறு மாதிரி இருக்குது. இப்போ தான் சன்செட் ஆகுது. கொஞ்ச நேரம் மழை பெய்யுது, கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது. இங்கே பக்கம் பார்த்தா சிவன், அங்கே பார்த்தா கோபுரம், அப்பா அந்த பக்கம் பார்த்தாங்கன்னா சன்செட்டு. சொர்க்கம் மாதிரி இருக்குது முருடேஸ்வர் கோயில். அங்கே பார்த்தா பீச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு ஆளுக்கு. ஸோ வாங்க ஐஸ் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். லைட்டு போடுவேன்னு சொன்னாங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம்.
முருடேஸ்வர் கோயிலில் தான் இருக்கோம். டைம் 7 ஆகுது. லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் ஒரு கொட்டெல்லாம் அடித்தாங்க. ஒரு நாள் இருந்து ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். காலைல வந்தால் கூட மத்தியானம் ஈவினிங்லாம் இருங்க. சன்செட் ஆகும்போது பாருங்கள், சன்ரைஸ் ஆகும்போது பாருங்கள், அப்புறம் ஈவினிங் லைட்டு போடுவாங்க, அதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ப்ரோ புதுசாக பார்த்தோம் இங்கே வேலூர்லேருந்து. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வேலூர்லேருந்து வந்தாங்க. நம்ம முருடேஸ்வரில் தான் பார்த்தோம். இந்த மாதிரி தனியாக சுற்றும் போது தான் நிறைய பேர் கிடைப்பாங்க. அப்படி ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். முருடேஸ்வர் வந்தீங்கன்னா நைட்டு ஒரு 7 மணிக்கிட்ட இந்த மாதிரி லைட்டு போடுவாங்க. இருந்து நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இருட்டினதுக்கப்புறம், இன்னும் நல்லா இருட்டினதுக்கப்புறம் இருந்து நீட்டாக இருந்து பார்த்துட்டு போங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குது கலரு. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பார்க்கலாம். மேலே வந்துடுங்க, அந்த கடைசியாக அந்த சிவன் இருப்பார், சிவ ஸ்டாச்சு, அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க ஐஸ் அப்படியே என்னென்னு பார்க்கலாம். ஒரு நைட் வியூ வெறித்தனமாக பார்த்தாச்சு. இனி அப்படியே டைம் டு லீவ் முருடேஸ்வர். ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையான வியூ ஐஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் இருட்டுனா இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு. நான் அப்படியே கிளம்ப போகிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஐஸ் இங்கே பாருங்கள், அப்படியே தங்க மாதிரி மின்னுது முருடேஸ்வர் கோயிலோட கோபுரம். இங்கே பாருங்கள், எப்பா லைட்டிங் தரோங்க ஐஸ். ஆனால் இது அப்படியே கோல்டு மாதிரி மின்னுது. எப்பா பயங்கரமாக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், நைட்டு ஒரு 7:30 மணி ஆகுது. இப்படி இருக்குது. ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வேறு மாதிரி இருக்குது, தகன்னு மின்னுது. அப்பா சொல்ல வார்த்தை இல்லை, அப்படி இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்பா என்னமா இருக்குது. சே வெறித்தனங்க ஐஸ். நைட்டு இருந்து பார்த்துட்டு போங்க. கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது பார்க்கப்போ. இவ்வளோ நேரம் அது ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருந்துச்சு, இப்போ கோல்டு கலரில் தெரியுது சிவனு. அதுவும் நல்லா இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள், ப்ளூ கலரு. இவ்வளோ நேரம் கோல்டு கலரில் இருந்து இந்த கலரில் கீழே உள்ள கலரில் இருந்து இப்போ பாருங்கள் ப்ளூ கலரு. செம்மையாக இருக்குது ஐஸ். ஆனால் ஒவ்வொரு கலரும் வண்டி எடுத்து போயிட்டேன், அப்படியே திருப்பி வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த கலரை பார்த்தோன்னே. சரி இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம். நைட்டு டிஃபன் இதாங்க ஐஸ். தோசை 2 தோசை வாங்கியிருக்கோம். 50 ரூபா. கல் தோசை தான், பெருசாக இருக்குது. தோசையும் சாம்பார் சட்னி அப்படி ஊற்றியாச்சு. முருடேஸ்வரர்லேருந்து போகிற வழியில், முருடேஸ்வரர்லேருந்து லெஃப்ட்டு போகிற வழியில் ஒரு கடையில் தோசை சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ண போகணும். பார்க்கலாம் என்னென்னு. நைட் அப்படியே வந்து இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணோம். பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணல, அதனால் இந்த ஒரு இடத்துல கேட்டோம், அலோவ் பண்ணாங்க. ஸோ அப்படியே நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு இடத்துல தான் டெண்டை போட போகிறோம். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த ஒரு தாத்தா தான் நமக்கு இன்றைக்கி பாதுகாப்பு. ஸோ அப்படியே தாத்தா கூட அப்படியே ஃபன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே மறக்காம இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம ஹைவேல தான், முருடேஸ்வர் போகிற வழியில் ஹைவேல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய், see you guys.